ஒரு பக்கம் சந்தோஷமாக பூமி வந்துட்டு ககனை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க அபூர்வாவோட சித்தி வந்துட்டு அபூர்வா கிட்ட நடந்ததை வந்து சொல்கிறாங்க. அது கேட்டவனோ, ஓ இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா, நான் அவர்கிட்ட போய் போட்டு கொடுக்குறேன்ற மாதிரி அவங்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே வந்துட்டு நான் மாமாவை போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நட்சத்திர கிளம்பி, எந்த மாமா, அப்படி இல்லை சரி மாமாவை எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா பார்ப்பேன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நைஸாக நடிச்சிடுறாங்க. அப்புறமா நேராக அவங்க போகிறாங்க. இங்கே ககன் போயிட்டு இருக்கும்போது நடு வழியில் காரை நிப்பாட்டி நம்ம நட்சத்திரா வந்துட்டு அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்டன் ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவனோட ப்ரப்போஸலை ரிஜெக்ட் பண்ணுறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் வாயாலே வந்துட்டு நட்சத்திரா நீ என்னை ஏற்றுக்குன்னு சொல்ல வைக்கிறேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அபூர்வாவோட பொண்ணாச்சு, நீ இப்படி தான் பேசுவேன், அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு அவர் நேராக கோயிலுக்கு போகிறாரு. இங்கே பூமி வந்துட்டு அர்ச்சனை பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு தேங்காய் அழுகி போயிருக்கு, ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. விடுமா, எல்லாம் நல்லதுக்கு தான், எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்க தான் கடவுள் வந்துட்டு நம்மளுக்கு சகுனம் காமிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்ல சரின்னு சமாதானம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அடிப்பிரதர்ஷனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ககன் வரலன்னு சொல்லிட்டு கரெக்டாக ககன் வராரு. பூமியை தேடிக்கிட்டு இப்படி எப்படி சுற்றிட்டு போக, அப்புறம் ககன் வந்திருக்கிறது ஏதோ ஒரு ஃபீல் ஆகி நம்ம பூமிக்கு தெரியுது. உடனே போகிறாங்க. போயிட்டு ககனை பார்க்க, ககன் வந்து அப்படியே சந்தோஷமாக வந்துட்டு பேசுகிறாரு. உங்கள் பேரில் வந்து அர்ச்சனை பண்ணன்னு பொட்டெல்லாம் வைக்கிறாங்க. ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. திரும்பி நின்று சொல்ல வர்றாரு அவர். இல்லை இல்லை, நீங்கள் என் கண்ணை பார்த்து தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் என் கண்ணை பார்த்து தான் சொல்லணும், நீங்கள் தைரியசாலி தானே, கோழை இல்லைல்ல, என்னை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பூமி சொல்ல, அப்புறம் அவ்வளோதானே, சரி ஓகே சொல்கிறேன், ஐ லவ் யூ பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உனக்கு காதலிக்கிறேன், உனக்கு மட்டும் இல்லை எங்கள் ஊருக்கே கேட்குற மாதிரி சொல்கிறேன்னு சத்தமாக ஐ லவ் யூ பூமி அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. நான் பூமியை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு பூமியோட அப்பா வந்துட்டு வராரு, சந்திரபிரகாஷ். அவர் வந்த உடனே வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு ககனை வந்து பலார்னு அடிச்சிடுறாரு. நீ யார்டா என் பொண்ணு காதலிக்கிறதுக்கு, 4 நாள் வந்துட்டு அவள் தங்கத்துக்கு இடம் கொடுத்துட்டா, நீ இதெல்லாம் பண்ணுவியா, வா பூமி போகலான்னு சொல்லி கோவமாக கூட்டிகிட்டு வர்றாரு. பூமி அந்த ஆள் கிடக்கிறாரு, நீ சொல்லு, நீ என்னை காதலிக்கிற தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பூமி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. என் பொண்ணெல்லாம் உனக்கு காதலிக்கல, போடாங்கது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்ட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டுறாரு. பூமி அழுதுகிட்டே போயிட்டுருக்காங்க. ககன் அப்படியே ஃபீல் பண்ணி அங்கேயே உட்காந்துடுறாரு. ஒரு பக்கம் இங்கே இப்படி இருக்க, பூமியை வீட்டுக்கு நேராக கோவமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்து அபூர்வம் அவங்க சித்தியும் வந்துட்டு ரூம்குள்ளே போயிட்டு அவங்க பேசுறதை ஒட்டு கேட்குறாங்க. ஒன்றுமே உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. இங்கே பூமியோட அப்பா வந்துட்டு, நீ ஏமா அப்படி பண்ணுற, அவன் மேலே பாசம் காமிக்கிறத விட்டு அங்கே போயிருக்கிய, அவன் எதுக்கு உங்ககிட்ட காதல் சொல்கிறான், அவன்கிட்ட வந்து தைரியமாக அவ்வளோ சத்தமாக சொல்கிறான்னா, அப்போ நீயும் அவனை காதலிக்கிறியான்னு கேட்க, உடனே பூமி வந்துட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு அவர் திடீர்னு அப்படி சொல்லுவார், நான் எதிர்பார்க்கலப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ வந்து ஒரு வேளை அவனை காதலிக்கிறேன்னா நீ இந்த வீட்டை விட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் நீ என்னை அப்பானே சொல்லி கூப்பிடக்கூடாது, இந்த வீட்டுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால் அதெல்லாம் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. நீ இந்த வீட்டில் எப்போவுமே இருக்கலாம் என் பொண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போகிறாரு. இதனால் பூமி ரொம்பவே அழுதுட்டு நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ககன் ஃபீல் பண்ணி ஒயின் ஷாப் போயிடுறாரு. அதே இடத்துல தான் வந்துட்டு நம்மளோட கிருஷ்ணபிரசாத்தும் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு சரி பூமி என்னாச்சு ஏதாச்சும், நம்ம பையன் வந்து லவ் சொல்லிட்டானா இல்லையான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணுறாங்க வீராக்கு. பூமி வந்துட்டாலான்னு கேட்க, அண்ணன் தான் கூட்டிகிட்டு வந்தார். பூமி என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப கோவமாக உள்ளே கூட்டிகிட்டு போய் ரூமுக்குள்ளே கதவு சாத்தினார். பூமியே ரொம்ப டல்லாக தான் இருந்தான்னு சொல்கிறாங்க. உடனே அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. என்னாச்சுன்னு தெரியலையே, நம்ம போய் கேட்போன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு. இங்கே ககன் வந்துட்டு சரக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்போ சரி வராரு. கரெக்டாக இவர் குடிக்கிறத தடுத்து நிறுத்துறாரு. என்னென்ன ஏன்னா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறேன், அந்த பொண்ணு ஓகே சொல்லிச்சாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட காதல் சொல்கிறதுக்கு தான் வர சொல்லி சொன்னேன், அந்த பொண்ணும் வந்தான், அப்புறம் என்ன அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் சொல்ல வரத்துக்குள்ளே தான் ஒரு நடுவில் ஒரு ஆள் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி சரி கேட்க, இல்லைடா அந்த பொண்ணு தான் எனக்கு ஒத்துக்கலையா, அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு பேர் சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு சொல்லுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நடந்ததை சொல்கிறாரு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே போச்சுன்னா உன் மேலே காதல் இல்லைன்னு சொல்லியிருக்கணும்ல, ஒன்று அடித்து சொல்லியிருக்கணும், இல்லை வந்துட்டு அவங்க தெரிஞ்சவங்க வந்த உடனே வந்துட்டு கோவப்பட்டு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லாமல் போனான்னா உன் மேலே ஏதோ ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு இருக்குது, நீ ஏன் அதெல்லாம் யோசிக்கிறேன், ஒன்று அந்த பொண்ணு காதலிக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்ல, இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிறதே நான் யோசிக்கலடா, சரி கரெக்டான டைமுக்கு சொல்லியிருக்கடான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வந்து குடிக்காமல் எழுந்திரிச்சு போயிடுறாரு. சரியும் அந்த சரக்கு குடிச்சிச்சு, இது என்ன இதுக்கு இப்போ கேவலமாக இருக்குது, இதை போய் குடிக்கிறாங்கன்னு கடுப்பாக்கிட்டாங்க. அது போகிறாரு ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் பூமி ஒரு பக்கம் அழுது ஃபீல் பண்ணிகிட்ருக்க, ககன் ஒரு பக்கம் வீட்டில் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கிறாரு. வீட்டுக்கு வந்த கிருஷ்ணபிரசாத் நேராக பூமியை போய் பார்க்குறாரு. என்னாச்சுமா, ககன் வந்தானா, காதலை சொன்னானா, என்னாச்சு எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்க, இல்லை மாமா அவர் வந்தார், காதலும் சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சந்தோஷப்படுறதை விட்டு அழுதுட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா அங்கே தான் அப்பா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ரொம்பவே கிருஷ்ணபிரசாத்துமே ஃபீல் பண்ணுறாரு. அதோட எபிசோட் முடியுது.